ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த கிளாம் லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 ஃபிங்கர் ரூல் சன்ஸ்க்ரீன் அதுவும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் கன்சீலர் போடும்போது தான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ப்ரைமர் போட மறந்துட்டேன். ப்ரைமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைமர் போடணும். உங்கள் ஸ்கின் போர்ஸ் மேக்கப் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் இட் வில் பி a குட் பேஸ் ஃபார் யுவர் ஸ்கின் as well. ஸோ ப்ரைமர் போடுறேன். அப்புறம் கன்சீலர் போட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஐ மேக்கப் முடிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஏதாவது ஃபால் அவுட்ஸ் இருந்ததுன்னா அப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டார்க்கர் ஷேடு எடுத்து ஐஷேடோ எடுத்து நல்லா க்ரீஸை நான் ஃபில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ரீஸை நல்லா பிளெண்ட் பண்ணுறேன் அந்த இடத்துல. ஸோ ஒரு ப்ரௌன் ஷேட் எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சீலர் ஒரு கன்சீலர் எடுத்துட்டு நம்ம கட் க்ரீஸ் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் க்ரீஸ் நான் வரைகிறேன். எப்படி வரைகிறதுன்ட்டு நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி அந்த அவுட்லைனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்சீலர் வச்சு கட் க்ரீஸ் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல் ஐலிட் கட் க்ரீஸ் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்கின் கலரில் உள்ள ஐ ஷேடோ எடுத்து நான் அது மேலே டேப் பண்ணி அந்த கட் க்ரீஸை செட் பண்ணுறேன். இப்போ அந்த க்ரீஸ் போட்டோம் இல்லையா, அதே ஐ ஷேடோ எடுத்து க்ரீஸை இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து நம்ம அந்த ஐலிட்டில் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ நல்லா கிளிட்டரியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ தான் ட்விஸ்டே, ஒரு விங்டு ஐலைனர் ஐஷேடோ ப்ரௌன் ஐஷேடோ வச்சு நான் வரைய ட்ரை பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் லிஃப்டட் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. பொறுமையாக டேக் யூர் டைம் ஸோ தட் உங்களுக்கு நல்லா அழகாக வரணும். அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரொம்ப ரிசல்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் எக்ஸஸ் ஃபால் அவுட்ஸை நான் எடுத்துடுறேன். இப்போ நான் கன்சீலர் அண்டர் ஐக்கு போட்டு கன்சீலர் மட்டும்தான் போட போகிறேன். நான் ஃபவுண்டேஷன் போட போகிறதில்ல. ஸோ கன்சீலர் நல்லா போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் செட்டிங் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன் எங்கெல்லாம் போட்டேன்னு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், செட்டிங் பவுடர் போட்டோன்னே அப்படியே மேட்டிஃபைடாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே ப்ளர் எஃபெக்ட் தெரியும். ஸோ எஸ், இப்போ நான் லோவர் லேஷ் லைன்லேயுமே அந்த ப்ரௌன் ஷேடு எடுத்து நான் ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ திருப்பியும் அந்த விங்ட் ஐலைனர் மேலே ஒரு தடவை கொஞ்சம் போட்டுட்டு திருப்பியும் அடியில் ஒரு லைன் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ப்ளஷ். ஸோ இதுக்கு ஒரு பீச் ப்ளஷ் மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது லாக்மேயோடது மல்டி ஸ்டிக் ப்ளஷ். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கான்டோர். யூஸ்வலாக எந்த இடத்துலலாம் நீங்கள் கான்டோர் பண்ணுவீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கான்டோர் பண்ணலாம். அப்புறம் ஹைலைட் பண்ணுறேன். எல்லா ப்ராடக்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைட் லைன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஒரு ப்ரௌன் லைனர் எடுத்து டைட் லைன் பண்ணுறேன். இப்போ ஐப்ரோஸை நான் செட் பண்ணுறதுக்காக ஒரு ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணி செட் பண்ணுறேன். ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணுறேன். ஒரு நியூட் பென்சில் வச்சு ஹைலைட் பண்ணுறேன். இது ரொம்பவே இது தேவையான்னு தோணும், பட் ஆனால் இது கொடுக்குற ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலாக த்ரெட் பண்ண மாதிரியே இருக்கும். உங்கள் ஐப்ரோஸ் ரொம்ப கிளியர் அவுட்லைனாக இருக்கும். அண்ட் லிஃப்ட் யுவர் ஐப்ரோஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் லிப் பாம் போட்டிருந்ததை நான் எடுத்துட்டு ஹுடா பியூட்டியோட ஒரு பீச்சிஷ் லிப் ஷேடை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேல ஹுடா பியூட்டியோட லிப் கிளாஸ், கிளியர் லிப் கிளாஸ் எடுத்து நான் போட்டுக்கிறேன். அப்புறம் ஃபேஸில் செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி போட்டு செட் பண்ணுறேன் ஃபேஸை. அப்புறம் லேஷஸ்.
லேஷஸை வந்து நல்லா கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி லைனர் லைட்டாக போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். அந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் டிஃப்ரென்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் அழகாக தெரியுன்றதுனால. ஸோ போட்டோன்னே பாருங்கள் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து மஸ்காரா போடுறேன். அண்ட் லிப்ஸ்க்கு ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து அவுட்லைன் பண்ணியிருக்கேன் ப்ரௌன் அவுட்லைனர் வச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதை மறந்துடாதீங்க. அவுட்லைன் பண்ணால் இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ நான் ஹேரை வந்து செட் பண்ணுறேன். இந்த லுக்குக்கு நம்மளுக்கு வேவி ப்ளஸ் கர்லி டெக்ஸ்சர் ஹேர் இருந்தாலே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் சீரம் போட்டு செட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, லுக் ரொம்ப கிளாமாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்காது, பட் ஆனால் ரொம்ப கிளாமாகவும் அழகாகவும் இருக்கும். கண் வந்து அப்படியே உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக தெரியும். இப்போ வந்து நான் ஆக்சசரைஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு பால் இயரிங் மாதிரி போட்டு, ஒரு ப்ரேஸ்லெட் போட்டு, அப்புறம் மேலே வாட்ச் போட்டுக்கிறேன். அப்புறம் ரிங் ஒன்று போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த லுக் கம்ப்ளீட். இது ரொம்ப சிம்பிளான லுக். டே டு டே நீங்கள் பண்ணலாம். டக்குன்னு ஒரு கிளாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது. நேச்சுரலாகவே அழகாக தெரிவிங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்தாங்க இன்னும் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். அழகாக இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.